இந்த ஜோடி பாருங்க, இதுவும் வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த ஜோடி நல்ல சேம் ஆயிட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இது? ஒன்று அடே அப்பா 1.70 சொல்லிட்டு பல்லெல்லாம் சரி போச்சுங்களா? ஆ 1.70 சொல்கிறாங்களா? 1.70க்கு ஒர்த்தா அப்படின்னா கொஞ்சம் ஒர்த்தெல்லாம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 1.70 வரையும் 1 லட்சத்துக்கு மேலே 1.20 1.30 இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுதாங்க 1.70 சொல்லியிருக்காங்க. ஆனால் சரியான ஹைட்டு, நல்ல ஹைட்டு மாடுங்க. ஸோ இதுவும் பாய்ச்சல் மாடு தாங்க. ஓய் 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 போஸ் பார்த்தீங்களா எப்படி கொடுக்குதுன்னு? பாய்ச்சலுங்க. பாய்ச்சல் மாடுங்க. வண்டியெல்லாம் உடச்சிருக்கு இந்த மாடு. இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்களா? அது காளைக்கன்று, நல்லா அருமையான காளைக்கன்று தான். நல்லா லென்த்தியாகவே இருக்குது. எப்படி இருக்கு கன்று? நல்லா செம்மையாக இருக்கா, லென்த்தியாக இருக்கா. அந்த அங்கே நிற்கிதுக்கு பாரு, அந்த காளை தான் வந்து வண்டியெல்லாம் உடச்சிருக்குது. செம்ம பாய்ச்சலாம். எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடம் கறவை மாடுகள் நிற்கக்கூடிய இடம். இன்றைக்கி வந்து சுத்தம் வியாபாரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் மாடுகள்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் மாடுகள்லாம் வந்து எதுவும் விற்காத நிற்கிதுங்க மாடுகள்லாம். ஜெர்சி மாடு நிறைய மாடுங்க இந்த டைம் வரைக்கும். இன்னும் மாடுங்க வந்து நிறைய நிற்குது. எல்லாம் நாட்டு கிராஸுங்க. நாட்டு கிராஸ் நிற்கிது பாரு மாடுங்க. எல்லாம் எல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 60 சொன்னேன். 60. பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. பாலெல்லாம் எப்படிண்ணா? எவ்வளோ கறக்கும் ஒரு நாளைக்கு? மாடு இன்னும் 5-20 நாள் ஆகும். அவள் கண்ணு போட்டால் எவ்வளோ கறக்கும்? வரும் ஒரு 5 லிட்டர் வரும். 5 லிட்டர். இந்த கலப்பின மாடு தான் வந்து நல்லா கறக்கும். சரி 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 60 ரூபா சொல்லியிருக்காங்களா? இன்னும் ஒரு 15 நாள் கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 15 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நாட்டு கிராஸு. நிறைய ஜெர்சி மாடுங்க தான் நம்ம வந்து வாணிபடி சந்தையில் பார்க்க முடியும். பாருங்க நிறைய மாடுங்க இன்னும் அப்படியே நிற்குதுங்க. சேல்ஸ் ஆகாமல் அப்படியே நிற்குது. இங்கே ஒரு ஜெர்சி மாட்டுக்கு வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து முடியல போல்.
ஒரு 10 லிட்டர் வருமா அவங்க ஒரு நாளைக்கு. ஒரு மாடு 10க்குள்ள ஒரு 6-7 லிட்டர் வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் போயிட்டு நல்ல ஜெர்சி மாடு தான் ஜாஸ்தி பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஜெர்சி மாடு. ஒரு 6லேருந்து ஒரு 7 லிட்டர் இருக்கக்கூடிய மாடுங்க வந்து நிறைய பார்க்கலாம். ரேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெச்எப்பில் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து ஒரு 7 லிட்டர் கறக்கிற மாதிரி பார்க்கலாம். மீடியமான மாடு தான் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு நாட்டு கிராஸ் தான். நல்லா பெருவட்டான மாடு இது. மடி பாருங்கள், மடியும் ரொம்ப சூப்பரான மடி, பெருவட்டான மாடுங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து வாணிமடி சந்தையில் வந்து கிடைக்கும். ஒரு 60லேருந்து 65 வரைக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெருவட்டான மாடுங்க. சூப்பர் சூப்பர். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 47 ரூபா சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் ஹெச்எப் பாருங்க, நல்லா பெரிய சைஸ். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஹெச்எப் எல்லாம் நிறையா இருக்குது. ஹெச்எப்பு இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஹெச்எப் மாடுங்க. எவ்வளோ சொல்லியிருக்கியா? வயிற்றுல வந்து மருந்து வச்சிருக்காங்க. அம்மா வதிக்கிறான், அப்பட வதிக்கிறான், எடுங்க. இதை கருப்பை வத்தலை சாப்பிட்டு இதை மருந்தெல்லாம் வெளியே. 2வது பிரசமான பொம்பளைக்கு, 3வது கர்ப்பம் இருக்கிற பொம்பளைக்கு இதெல்லாம் கஷாயம் பண்ணி கொடுப்பாங்க. இது என்ன தெரியுமா பொருள்? இந்த மூலிகை பேர் தான் சுகர் லீப், சக்கரை கொல்லி. மாடெல்லாம் செக் பண்ணிட்டு போய் வியாபாரம் நடக்குது. சீக்கிரமா வியாபாரம் முடியறது இல்லையா, லேட் ஆகும். சாப்பிடுங்க போதும், சக்கரை நார்மல். எப்படி சாப்பிடணும் சொல்லித்தரேன். 4 இலைய வாயில போட்டு மெட்டு முடிக்கிட்டு மேல நீங்க 1 கிலோ லட்டு சாப்பிடலாம். 1 கிலோ சக்கரை வேத புடிச்சிட்டா வா உட்காருங்க. இங்க நார்மல். இத வந்து நில வேம்பு. இந்த பனிஜரம் ஜெர்சி தாங்க, பெரிய மாடு ஜெர்சி. மறுபடியும் அதான் கொடுக்குறேன். இது வீரிய மதன காம பூ. இங்க பண்ணன இந்த மாதிரி பூ எங்கேயாவது பார்த்துருக்கீங்க பாருங்க. ஒரு பூ எப்படி இருக்குது? நல்ல பாம்பு பெரிய சைஸ் மாதிரி இருக்கான பாம்பை கடிச்சவனுக்கு இல்லை. சிலரு இந்த பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால தாங்க சில பேர் வீட்டில் பேசவே முடியல. எல்லாம் 30லேருந்து ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தாங்க இந்த ஜெர்சி மாடுகள்லாம். ஆனால் சைஸ் நல்லா பெரிய சைஸ் ஜெர்சிங்க. என்னடா எவ்வளோ கண்டுபிடி இதெல்லாம்? ஓ சரி 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 சரி. 26 சொல்லியிருக்காங்களா? இது வந்து 14 சொல்லியிருக்காங்க. ஹெச்எப் கண்ணுக்குட்டி. ஸோ இந்த மாதிரி நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க, நம்மளை பார்த்து பேசாதவங்களாம் இருக்காங்க. சரிண்ணா சரிண்ணா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா.
இங்கே ஒரு ஜெர்சி கண்ணுக்குட்டி வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்காரு. மிச்ச பொடியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தோன்னா ஒரு 20, 25க்கு இந்த மாதிரி ரேட்டு 30 ரூபாய்க்கு மேலே தாங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு சூப்பர் குட்டி இதெல்லாம். எல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க, எல்லாம் ஜெர்சி கட்டுக்குட்டி, ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி எல்லாமே சேல்ஸ். 10,000 கூட கண்ணுக்குட்டி கட்டிதுங்க, ஆனால் சின்ன கண்ணுக்குட்டியாக கிடைக்கும். எவ்வளோ இதெல்லாம்? கிராஸ் குட்டி, ஜெர்சி குட்டி? ஜெர்சி தான். எல்லாம் எவ்வளோண்ணா? 9 ஆ சூப்பர் சூப்பர். ஜெர்சி குட்டி தாங்க, 9,500 சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காரா 9,500. இந்த மாதிரி கணக்குலாம் ஒரு 20,000 போகும்.